بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமும் நாமும் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். கணவன் மனைவி அழகிய உறவை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது? அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். அதாவது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பாதுகாப்பவர்களாகவும் ஆறுதலாக இருப்பவர்களாகவும் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்தவராக இருப்பவரே என்று. இஸ்லாம் கணவன் மனைவியை அன்பாக நடத்த சொல்கின்றது. அவள் உணர்ச்சிகளை மதித்து அவளுக்காக சிரித்து பேசி சந்தோஷப்பட சொல்கின்றது. அதேபோல் மனைவிக்கு ஒரு பொறுப்புண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தனது 5 நேர தொழுகையை நிறைவேற்றி நோன்பு நோற்று கணவனுக்கு கீழ்ப்படிந்தால் சொர்க்கத்தின் எந்த கதவையும் திறந்து நுழையலாம். இது ஒரு பெண்ணின் மதிப்பையும் அவளின் கடமையின் பொறுப்பையும் காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவியர்களுடன் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் இருந்தார்கள். அவர்களை ஒருபோதும் அவமதித்ததில்லை. பெண்களை மரியாதையுடன் நடத்துங்கள், அவர்கள் மென்மையானவர்கள். இஸ்லாம் கூறுகின்றது, திருமணத்தில் அன்பு, பொறுமை, நம்பிக்கை, மரியாதை இவை இல்லையெனில் வீடு ஒரு வீடல்ல, வெறும் சுவர்கள் மட்டுமே. அல்லாஹ் நம் இதயங்களில் அன்பை விதைத்தான், அதை உயிரோடு வைத்திருப்பது நமது பொறுப்பாகும். அல்லாஹ் உங்களுக்குள் அன்பையும் கருணையும் வைத்திருக்கின்றான், இதுவே அவனது அடையாளம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இஸ்லாம் கற்பிக்கும் கணவன் மனைவியின் அழகிய உறவாகும். அதை பேணி பாதுகாப்பது நமது கடமையாகும். எனவே அல்லாஹுடைய அழகிய உறவுகளை பேணி வாழ்பவர்களாக நம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.